எங்களுக்கு இப்போ பெருசாக வியாபாரம் இல்லை. இப்போ நாங்கள் முந்தி வயசு நாங்கள் முகாமில் தானே இருந்தது. முகாமில் கடையால் தான் எங்களை செய்தி. இப்போ வந்து வியாபாரங்கள்லாம் சரியான கஷ்டம்தான். சின்ன பேர் பெருமாள் கந்தசாமி. முல்லைத்தீவு அதாவது வன்னியில் இருக்க காமதேனு பண்ணையில் இருந்து இப்போ நான் உடையார்கட்டு சந்தையை பார்க்க போய் கொண்டிருக்கேன். பால் சுதந்திரம் சந்தி பான் வேன் போகுது. இப்போ உடையார்கட்டு நகர்ப்புறத்துக்கு வந்துட்டேன். அந்த உடையார்கட்டு டவுன் எல்லாரும் சந்தைகள் கடைகளுக்கு போயினா பள்ளிக்கூடம் இஞ்சாதான் இருக்குது. பள்ளிக்கூடம் தொடங்கிட்டுது. என்னென்னா இதில் ஒரு வண்டி கடை இருக்குது. யார்ட்டு எனக்கு தெரியலை. கூட்டிகிட்டு போயிட்டார் போல. என்ன கடையாக இருக்குது? வெற்றில கடையோ ஏதோ வடக்கடையாக தான் இருக்கு. இங்கே உடையார்கட்டு சந்தை இதுதான். உடையார்கட்டு சந்தி முல்லை வீதி என்ன முல்லைத்தீவு. உடையார்கட்டு சந்தைக்குள்ளுக்கு தான் வந்துருக்கிறேன். இங்கே இப்போ கடைகள் வந்து பூட்டி கிடக்கு. இப்போ நேடரை இனி தனம் திறக்குமாம். பலமையாக நேரத்துக்கு தான் சந்தைகள் வந்து திறக்கிறது. இப்போ இங்கே வந்து நேரம் செல்லுமாம். பார்ப்போம். சின்ன சந்தை தான். என்னென்ன இருக்குன்னு தெரியல. அப்புறம் துறக்க ஓடி போய் பார்ப்போம். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல வந்துருக்கேன் பாருங்க. கடைக்கு முன்னுக்கு வந்து குந்தி இல்லைன்னா என்னென்னா கடையில் துறக்கல. அப்புறம் வந்து தான் நம்ம வீடியோ எடுக்கலாம்ட்டு பார்த்து இங்கே தானே சாமான் வருது. ஓ பாருங்க 200 தான் வந்து உடையார்கட்டு சந்தை. முல்லைத்தீவில் இருக்க உடையார்கட்டு சந்தை. எங்கே இந்த சாமான் வருது? முல்லைத்தீவு தான். உள்ளுக்கு தான் சந்தை. இதுதான் சந்தை. சின்ன மிளக்கடை சந்தை. நிறுத்தடிக்கணும் பாருங்க. நாளைக்கு ஆளு குட்டிங்க போய் இதே இப்போ தூக்கி போயிருக்கேன். பயப்படுறாங்க அது வீடியோ இருக்கு. முல்லைத்தீவில் இருக்க உடையார்கட்டில் இந்த அண்ணன் வந்து மரவழிக்கலாம் கொண்டு வர தோட்டம் வச்சுக்கிறார். அண்ணன் எந்த இடம்? உடையார்கட்டு முத்தியங்காடு. என்ன விலை போகுது மரவள்ளி பொதுவா? 170. இப்படியே ஒரு கடைகளுக்காக கொண்டு போய் கொடுப்பீங்களோ? கடைகளுக்கு சந்தையா? சந்தை. இப்போ இவியல் தேவையானதை எடுப்பினோம். சரி சரி. மரவள்ளி மட்டுமா செய்கிறீங்க? இல்லைண்ணா மரக்கறி எல்லாமே கொண்டு வந்து போடுவீங்க? வேறு இடத்துல வாங்கி கொண்டு வந்து போடுவீங்களோ? இப்போ இதுதானே உங்களோட தொழில். வேறு தொழிலும் செய்கிறீங்களோ? கடை வச்சு எங்கே அது? அங்கே என்ன ஃபேன்சி கடை? பலசர கடை. சரி அம்மா எடுத்து கொண்டே இருக்கா பாருங்க. வணக்கம் அம்மா. வணக்கம். உங்கள்ட்ட பேர் என்ன? விஜயா. விஜயா. நீங்கள் இந்த உடையார்கட்டு சந்தையில் உங்களுடைய வியாபாரம் எப்படி போகுது? எங்களுக்கு இப்போ பெருசாக வியாபாரம் இல்லை. இப்போ நாங்கள் முந்தி செய்த வியாபாரம் இப்போ செய்யலாம். இல்லை ரோட்டுக்கு ரோட்டு கடைகள். அப்போ வியாபாரங்கள் சரியான மாதிரி குறைவு. அப்போ என்ன செய்கிறதோ எங்களை வயிற்றுப்பாட்டுக்கு ஏதோ செய்து கொண்டிருக்கோம் சும்மா. நீங்கள் எவ்வளோ காலம் வாங்கியிருக்கீங்க? நாங்கள் 30 வருஷமாக வியாபாரம் செய்கிறோம். 30 வருஷமாக செய்கிறீங்க. 30 வருஷம் பண்ணாங்க. 2005க்கு முதலே 96ஆம் ஆண்டுலேருந்து வியாபாரம் இந்த இடத்துல ஆனோம். இதே இடத்துல. இப்போ நான் சின்ன வயசில் 10 வயசில் வந்து முதல் தரம் இப்போ அப்போ தான் வந்தேன் நான். இப்போ 2ஆம் தரம் பாருங்க. ஆனால் அப்போக்கெல்லாம் நல்ல ஆக்கள் நிறைய ஆக்கள் ஒரு 7-8 பேர் வியாபாரம் செய்தோம் பாருங்க. இப்போ எத்தனை பேர் செய்த இடத்துல இப்போ 2 பேர் தான் இருக்கும். 2 பேருக்குமே வியாபாரம் இல்லை. அதான் பார்த்தேன். ஆக்களும் குறைவு. ஆக்கள் இங்கே வாரது குறைஞ்சிட்டு. என்ன காரணம்? ஏண்டா ரோட்டாக கடை போட்டிருக்கு. முந்தைய காலத்தில் ரோட்டில் கடை இல்லை, மரக்கறி கடை இல்லை. இப்போ ரோட்டில் கடை போட்டோன்னா சந்தைய சரம் மெயினாக பார்க்குது இல்லை. மரக்கறி எல்லாம் ரோட்டுக்கல்லையே வேண்டி கொண்டு அப்படியே போயிடுறாங்க. அப்போ இங்கே 1-2 தப்பி தவறி மீன் வேண்ட வாராக்கள் தான் கணக்கே வருது. இங்கே என்னென்ன கடைகள் இருக்குது இந்த உள்ளுக்கு சந்தைக்குள்ளுக்கு? சந்தைக்கு புடவை கடை, பலசர கடை, வெத்தலை கடை, தேங்காய் கடை, அதுகள் இருக்கு. எல்லாமே இதெல்லாம் கடை இருக்குது. இது எங்களுக்கு தம்புள்ளையிலேருந்து வரும். ஊர் மரக்கறி. ஒரு ஆள் தான் கொண்டு வரீங்க? எங்களுக்கு 2 பேர் கிழமையில 2 பேர் வராங்க தம்புள்ள. இந்த கூரலண்டு இல்லை
கூடுறதுக்கு ஆறு இருக்கிறா முந்தி கூடுறதப்ப இப்போ கூடுறதுக்கு ஆக்களும் இல்லை நாங்கள் எங்களை வாடிக்கைனா எங்களுக்கு கொண்டாந்து தருவாங்க அப்படியே 2 பேர்ட்ட வாடிக்கைக்கும் வந்து தரும் மட்டும் கூடுற அளவில் முந்தியெல்லாம் கூறி தான் அடுக்கிறது ஆக்கள் கூட இப்போ கூடுறதுக்கு ஆக்களும் இல்லை கூடுறலும் இல்லை அப்போ இந்த 2 பேரும் இனி அப்படி இடம் மாறி போனது அதுக்கு சந்தையே சில நேரம் இருக்குமோ தெரியாது சந்தையே இருக்கும்ன்றது சொல்லலாது இப்போ பாருங்க எல்லாமே மாறிட்டுது இளமாக்கல்ன்றது குறைவா இதுக்குள்ள சந்தைக்குள்ள வியாபாரம் செய்கிறார்கள் இளமாக்கள் 2-3 பேர் இருந்தாங்க அவங்க எல்லாம் போயிட்டாங்க வியாபாரம் இல்லாமல் போயிட்டாங்க சந்தையை மூட வேண்டியா சந்தையை மூட வேண்டியா அது எல்லாத்துக்கும் இப்போ தான் தம்பி காரணம் இதுகளுக்கு ஒழுங்கு செய்கிறாங்க இல்லை மற்றது உங்கள்ட்ட என்ன மரக்கறி கூட ஆக்கள் விரும்பி வாங்குறவன் இங்கே எங்கள்கிட்ட கூடுதலாக கத்திரிக்காய் பைத்தங்கானே இல்லை சில மரக்கறிகள் வாங்குவாங்கன்னு அந்த பள்ளிக்கூடத்துக்கு கொஞ்சம் மரக்கறி கொடுக்குறனால இதுகள் எல்லாம் சேர்ந்து பார்த்து கொடுப்பேன் விலையெல்லாம் என்ன மாதிரி விலை இப்போ கொஞ்சம் விலை கூடி இருக்கு கொஞ்சம் ஒரு 2 மாதத்துக்கு மேல் மரக்கறியெல்லாம் விலை குறைஞ்சது இப்போ எல்லாம் கூடிடுது கத்திரிக்காய் 500 ரூபா பைத்தங்காய் 400 ஏன் கூடினது இந்த மழை வந்து எல்லாத்தையும் அழிச்சிது காற்று மழையா அது அழிச்ச உடனே இப்போ தோட்டங்களில் மரக்கறி இல்லை மரக்கறி இல்லாத போனாலே இது என்ன விலை பைத்தங்க பைத்தங்க 400 ரூபா வைக்கிறேன் கிலோ மிளகா பச்சை மிளகா 300 கிலோ உருளைக்கிழங்கு இது எங்கே எஞ்சத்தியான நுவரெலியா தம்புள்ள பக்கம் எங்கேருந்து வருதோ தெரியும் அங்கேருந்து தான் வருது தம்புள்ளையில் அப்போ இந்த முல்லைத்தீவில் விளையிற மரக்கறின்னா முல்லைத்தீவில் வந்து பிஞ்சு எங்கட உடையார்கட்டில் விளையாடுறா பைத்தங்காய் கத்தரிக்காய் வாழைக்காய் மரவள்ளி கிழங்கும் சில நேரம் இங்கே கிழக்கு தான் நாங்கள் முத்தியாங்கட்டு கிழங்கு அவிது இல்லைன்னு முத்தியாங்கட்டிலேருந்து எடுப்போம் என்ன வித்தியாசம் அது கிழங்கு அது கொஞ்சம் முத்தியாங்கட்டு கிழங்கு மாப்பிடிப்பு கூடப்பேன் இங்கத்திய கிழங்கு வந்து தண்ணி அப்போ அதனால சனம் அதை இதை விரும்புதில்லை அதை தான் விரும்பும் அது இப்படியும் இருக்கு வித்தியாசம் அது கொஞ்சம் மாப்பிடிப்பு முத்தியாங்கட்டு அப்போ சனம் விளையாண்டாலும் அதைத்தான் வேணும் யாழ்ப்பாணம் பக்கத்துல இருந்து என்ன வாங்குவாங்க யாழ்ப்பாணம் இருந்து பெருசாக சாமான்கள் வரல இப்போ சின்ன பச்சை மிளகாய் இதுவும் வரும் மற்றும் சாமான்கள் குறைவு அங்கேருந்து வாரது குறைவு இந்த தூளுவல் எல்லாம் ஆட் செய்கிறது தூணி எனக்கு ஒரு புள்ளி அடிச்சு கொண்டாடுறது தயிர் அது இங்கே தான் தயிர் வந்து முள்ளிய வெளியிலேருந்து ஒரு பொய்ய தயிர் கொண்டு இப்போ நீங்கள் எத்தனை மணி மட்டும் கூட இது ஆக்கள் வச்சு விற்று நாங்கள் பின்னேரம் ஒரு 5 மணி மட்டும் இருப்போம் 5 மணி மட்டும் எல்லாம் விற்று முடிச்சிருவீங்களா எங்கே இன்றைக்கு எடுக்கிற சாமான் 10 நாளே கிடக்கப்பேன் ஐயோ இப்போ இன்றைக்கு எடுக்கிற சாமான் உடனே விற்க மாட்டோம் சந்தையை பார்த்தீங்க தானே வெள்ளிக்கிழமை எப்படி இருக்காண்டு அதுதான் அப்போ இன்றைக்கு எடுக்கிற சாமான் ஒரு 3-4 நாள் செல்லும் அதோட பெருசாக விற்கிற குறைவு ஆக்கள் வாரதும் குறைவு இதுதான் மரவழியா கொண்டு வந்ததோ இப்போ நீங்கள் போய் எடுத்து வந்தது முத்தையங்கட்டு மரவழியா இப்போ இட்லியே தெரியுது நல்ல வெயிட் சாமான்கள் இப்போ விற்கிறது குறைவு தம்பி எல்லாம் முந்தியெல்லாம் ஒரு நாளைக்கு போடுற சாமான் ஒரே நாளில் விற்றுருவோம் இப்போ ஒரு நாளைக்கு போடுற சாமான் 9 நாள் செலுத்தி விற்க முடியும் வியாபாரங்கள் சரியான சலுப்பம் உங்கள்ட்ட வயது எனக்கு இப்போ 65 வயசு அது உங்களோட பிள்ளைகள் உங்களோட வேறு யார் உங்களோட குடும்பத்தை யார் பார்க்குறது குடும்பம் பிள்ளைகளெல்லாம் கட்டிக்கிட்டு பிள்ளையெல்லாம் கல்யாணம் கட்டி உங்களை அந்த தொழில் அந்த இதையே அப்படி தொடர்ந்து செய்யுது நாங்கள் எப்படியும் எங்களை சீவியத்துக்கு வேணும் தானே ஐயா பிள்ளைகளை நாடி இருக்கக்கூடாது தானே பிள்ளைகள் இருக்குது பிள்ளைகள 2 பொம்பளை பிள்ளை ஒரு பொடியெல்லாம் இருக்குது நாங்கள் எங்களோட கையில் எங்களுக்கு 5 ரூபா வேணும் நாங்கள் பிள்ளைகளே நாடி சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு கொண்டிருக்கோம் நல்ல விஷயம் வேறுங்க இது என்ன இது துபாய் பூசணி எது சின்னனா இருக்குது இந்த இங்கே எல்லாம் சின்ன தான் இருக்குது துபாய் லீக்ஸ் உங்களுக்கு வீட்டை வந்து நீங்களோ குடும்பத்தை பார்க்குறது உங்கள் கணவர் அவர் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு 4 பேர் 2 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க 2 பிள்ளைகள் இருக்குண்ணா இப்போ நீங்கள் இப்போ சராசரியாக ஒரு மாதம் உங்களுக்கு எவ்வளோ இதாக எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் குடும்பம் எங்களுக்கு இதில் என்ன சொல்லவே வராதுங்க சொல்லவே கிடக்கு கூடும் குறையும் அப்படின்னா இந்த செலவு அப்படி இந்த முல்லைத்தீவை பொறுத்தவரை ஒரு மாத செலவு கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ முடியும் எங்களுக்கு செலவு 2 பிள்ளைகள் படிக்கணும் 1 கேம்பஸில் படிக்குது கேம்பஸில் படிக்கணும் இங்கே இப்போ முல்லைத்தீவை பொறுத்தவரை கூடுதலாக பெண்கள் நிறைய தொழில்கள் செய்யணும் என்ன இந்த குடும்பத்தை பார்க்க சரி ஜஃப்னாஸ் 2 யூடியூப் இருக்குது அவர்கிட்ட சொன்னேன் ஃபோனில் பார்த்தீங்கண்டா வரும் சரி என்னென்னா அந்த அம்மா சொல்லி இருப்பினோம் இங்கே வியாபாரம் நடக்கலை ஒன்றும் நடக்கலையான்னு சொல்லி இந்தியாவில் வந்து மரக்கறி கண்டு அளவு வச்சு விற்கணும் இதில் சின்ன கடை இருக்குது அதுக்கு இந்தியாவில் உடுப்பு கடை இருக்குது பாருங்க உடுப்பு கடை இதுவும் ஒரு கடை பெட்டி கடை பாருங்க அதாவது என்ன நிலைமையில் நிற்கிறேன்னு தெரியல இந்த உடையார்கட்டு சந்தை 3 நிலைமை தான் நிற்கிறேன் எல்லாம் ஆக்கள் குறைவு சந்தை எடுக்க வந்தேன் எடுக்கலாமா உங்களோட கடையை யூடியூப் சேனல் இதே மீன் சந்தை கேரா அதுண்ணா நான் அந்த மரக்கறி சந்தை இப்போ வீடியோ எடுத்துக்கொண்டு வந்தேன் இதான் என்ன பேர் கடைக்கு
கனிக போட் போட இல்லையா உடுப்பு கடையோ உட்காந்து உடுப்பு கடை பாருங்க எங்கே இருந்தெல்லாம் பாருது கொழும்பு தான் கொழும்புலேருந்து வேறும் பாருங்க உடுப்பு ஆல்ரெடி நீங்கள் மட்டும்தானே செய்கிறீங்க கணிகை கடை ஆக்கள் வரையணுமோ வெளியில் இருக்கிற அளவுக்குள்ள கஷ்டமே நான் இப்போ சொப்பின் 2 சொப்பின் 3 சொப்பின் அதுவும் இப்போ விலை தானே ஓ இது என்ன கடையாக்கா இனியோ துறப்பினம் பலசராது கடை இது என்ன சாமான் கொண்டு வரீங்க மேடம் என்னண்டா இனி தானே துறப்பினம் அங்கே வாழைப்பழ கடை மீன் சந்தை அதை நாளைக்கு வந்து காட்டுறேன் இதையும் எடுத்து வெளில இங்கே நீர் ஓடு இங்கே இது வச்சி கடை வச்சி இந்த சிவப்புலாம் போட்டுருவாங்க போட் இந்தா இங்கே ரோடை நல்ல வடிவாக இருக்கு பாருங்க இதா இங்கால நெல் தென்னந்தோப்புக்குள்ளே வந்து நெல் போட்டு வச்சுக்கணும் நெல் விதைச்சி வச்சுக்கணும் நல்ல வடிவாக இருக்கு பாருங்க இந்த தென்னை மரமோட ஏதோ கேரளா மாதிரி கிடக்கு அந்த பக்கம் குளம் இங்கே குளங்கள் கூட முல்லைத்தீவு என்னன்னு சொன்னால் இந்த முல்லைத்தீவில் இருக்கிற உடையார்காட்டு இருக்குது தானே உடையார்காட்டு சந்தை வந்து எப்படின்னா நான் சின்ன வயசில் 2005 வந்தேன் அதில் ஒரு அம்மாவோட காய்ச்சேன் அவன் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமாக இந்த கடை நடத்துகிறான் ஆனால் பார்த்த ஞாபகம் இருக்கும் தெரியல ஏன்னா எங்களோட சித்தியாக்களும் இருந்தேன் இந்த முல்லைத்தீவு உடையார்காட்டில் அப்போ சித்தியாக்கள் இருந்த என்ன அவை காணியை விற்று போட்டு போட்டிட்டோம் இப்போ என்னென்னா அந்த நேரம் தான் நான் இங்கே வந்தேன் நிறைய இந்த சந்தை அப்படி பெறவரப்பாக இருக்குது பெறவரப்பான்னு சொன்னால் வாழை குலைகள் அதுகள் இதுகள் எல்லாம் வியாபாரத்துக்கு கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருப்பேன் நம்ம அவன் சொன்னோம் நான் ஏல வியாபாரம் நடக்கிறோன்னு இப்போ வந்து அந்த கூரல் முறை ஏலம் இல்லையா ரெண்டு ஆக்கள் இல்லை தானே பாருங்க அப்படி முறைக்கு ஓடி போய் கிடக்காண்டு இப்படித்தான் ஒரு இன்னும் ஒரு 30 வருஷத்தில் யாழ்ப்பாணத்தில் ஆக்கள் இருப்பின போன்றே கேள்விக்குறி இதில் ஒரு பழக்கடை இது எல்லாம் கலந்தான் அது உடைச்சா தற்காலிகம் அடடா அது உடைச்சி செய்யணுமா புதுசாக கட்டினா திருத்த பணியார் வாழைக்குலை இன்னொரு சின்ன குளம்னு பார்த்து இருக்கா பார்த்து இதை கொண்டு இல்லாடி கொண்டு நாங்கள் வீட்டை வச்சுருக்கோம் நிறுத்தெடுக்கிறேன் அதுதானே வேட்ட கடை ஏன்னா இப்போ தற்காலிகமாக இங்கே வச்சுக்காரா இங்கே பெலாப்பழம் பெலாப்பழம் பழுதா போடுதோ இல்லையானே கையில் வந்து இந்த பொட்டி கடை அங்கே தானே பெரிய புது கடை இருக்குது போய் வாங்குவோம் ஒரு மாங்காய் இருக்குது உடையார்காட்டு ஞாபகங்கள் இருந்தால் சொல்லுங்க இதான பழக்கடை வாழைப்பழம் வெத்திலை எல்லாம் வச்சுக்கலாம் கடை செய்து கொண்டு கட்டி கொண்டிருக்கணும் வச்சு 2300 வாழைப்பழ கடை தானே பாதுகாப்புக்கு பறவைகள் குரங்கள் வராமல் இது இந்த காய உரத்துக்கெல்லாம் செய்யணும் பாருங்க மீன் சந்தையை நாளைக்கு எடுத்துகிட்டு முதல்ல காட்டுறேன் இதான் பாருங்க இந்த மஞ்சள் நிற பூ நல்ல பொண்ணு நல்ல வடிவாக இருக்குது கிருஷ்ணா கடையா பார்ப்போம் இந்த பைத்தங்க பால் எல்லாம் கொண்டு நான் அக்கா யாழ்ப்பாணத்துலேருந்து வரேன் யூடியூப் சேனல் வச்சுக்கேன் அப்போ இந்த சந்தையை பற்றி எடுத்து போடுவோம்னு வந்தேன் கடையை திறந்தோடனே நான் தான் வந்துட்டேன் போல் பார்ப்போம் என் முழுவியலம் எப்படி இருக்காண்டு எப்படி இருக்கிறீங்க கடையை இப்போ வியாபாரம் எல்லாம் அப்படி நடக்குது குறைவு என்ன இப்போ சந்தைக்கு கடையால் பலசர கடை நீங்கள் இந்த இடத்துல எவ்வளோ ஆழமாக வச்சுக்கிறீங்க கடை வச்சுக்கிறீங்க 16 வருஷத்துக்கிட்ட அப்போ நீங்கள் அந்த நேரம் பார்க்க இந்த முல்லைத்தீவு உடையார்காட்டு இருக்குல்ல இந்த இடத்துல அப்படி கடைகள் இருந்தது முதல் பரவாயில்ல இருந்தது இப்போ கூட கடை முதல் குறைவு இப்போ கடைகள் கூட அதான் ஆக்கள் உள்ளுக்கு வர்றது குறை வேண்டாம் ஆக்கள் உள்ளுக்கு வர குறைவு ரோட்டில் தானே இப்போ எல்லாம் போட்டு விற்கிறாங்க அதனால சந்தைக்கு சனம் வர்றது குறைவு ஆக்கள் ஒரு நாளைக்கு சராசரியாக உங்கள்கிட்ட எத்தனை பேர் வருவீங்க கிட்டத்தட்ட வாடிக்கையாக வாங்குற ஆக்கள் தான் அவைகள் வந்து வாங்குவீங்க வந்து வாங்கி நீங்கள் அவைகளுக்காண்டியே கடை வந்து வச்சுருந்தீங்க போல உங்களோட சொந்த இடம் நாங்கள் சொந்த இடம் இரணப்பாலை தற்காலிகமாக இங்கே குறைவேல் அம்மன் கோயில் அடியில் இருக்கிறோம் சரி சரி உங்கள்கிட்ட என்ன எல்லாம் இந்த பலசரக்கு தான் பலசரக்கு தான் இல்லை இதெல்லாம் அங்கே இருந்து சாமான் கொண்டு வந்து தருவினோம் நீங்கள் கொண்டாந்து தருவினோம் வாகனக்காரர் வந்து ஆர்டர் எடுப்பினோம் ஆர்டர் போட்டால் கொண்டாந்து தருவினோம்
இது ஃப்ரிட்ஜா இது ஓ இது என்னத்துக்கு இது அது வந்து கழிவு இப்போ விற்கிறேன் அதான் இயங்குற இல்லைப்பா சத்தம் கேட்கல பிஸ்கெட்டுகள் அது இது எல்லாமே காட்டை இருக்கு வந்து வாங்குங்க ஐயாளா இப்போ இதில் முல்லைத்தீவு உற்பத்தின்றது என்ன கூட இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் உற்பத்தி செய்கிற பொருட்கள் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து அப்படி ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை எல்லாம் ஒவ்வொரு இடத்துல எல்லாம் ஒவ்வொரு இடத்துல இருந்து வர தானே எல்லாம் பொருள் பிஸ்கெட்டுகள் அப்படிங்க உற்பத்தி இல்லையா பிஸ்கெட் எல்லாம் வர தான் மஞ்சி கொம்மனி கொம்மனிக்காரர் வந்து போடுறது தான் இப்போ நீங்கள் இந்த கடையை நடத்தி உங்களோட குடும்பத்தை பார்க்குறீங்க உங்களோட கணவர் கணவர் அவர் இருக்கிறார் தான் ஆனால் எங்களை பார்க்கவே இல்லை பிள்ளைகள் என்ன மாதிரி பிள்ளைகள் 2 பிள்ளைகள் இருக்கு ஒரு ஆள் படிக்குது ஒரு ஆள் கடையில் அதெல்லாம் நீங்கள் பொறுப்படுத்த கடையால் தான் எங்களை செய்தியுமே இந்த படிப்புக்காக வேண்டியன்றீங்க சரி சரி கணவர் இருக்கிறார் தான் அவர் ஒரே குடிக்க அடிமையாக போனார் அதனால் எங்களை பார்க்குறே இல்லை கடையை நடத்தி தான் எங்களை வருமானத்தை எத்தனை மணிக்கு இப்போ வந்துட்டீங்க எத்தனை மணிக்கு நான் இரவு 7 மணி 8 மணி ஆகும் போவேன் எவ்வளோ தூரம் குறவே அம்மா கோயில் எடுத்தாங்க பைக்கெலாம் வந்தேங்க பைக்கு வந்துட்டு கையில் வந்து சரி அம்மா நன்றி சும்மா வேலை செய்து கதைங்க இப்போ பார்த்தீங்கன்னா உடையார்காட்டில் இருக்கிற இன்னொரு உடுப்பு கடைக்கு வந்துருக்கிறோம் அங்கால ஒரு கடை இஞ்சால ஒரு ஆனால் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பெட்ஷீட்டுகள் இதுகள் வேட்டிகள் எல்லாமே இருக்குது இவர் வந்து முதலாளியாம் இது சாராம் எல்லாமே இருக்குது அண்ணா வணக்கம் உங்களோட பேர் என்ன என் பேர் பெருமாள் கந்தசாமி. பெருமாள் கந்தசாமி அண்ணன் கடைக்கு வந்திருக்கோம். உங்களோட சொந்த இடமே முல்லைத்தீவு தானே? புதுக்குடியிருப்பு. புதுக்குடியிருப்பு. எப்படி வியாபாரங்கள் போகுது? இப்போ கொஞ்சம் சீசன் இல்லாத நேரம் தானே வியாபாரம் குறைவு. வியாபாரம் குறைவு. இதெல்லாம் எங்கே எடுக்கிற நீங்கள்? இது கொழும்பு. கொழும்புல இருந்து எடுக்கிற வியாபாரங்க சாமான்கள் எல்லாம் கொண்டு தருவினோம்னா வாங்குவினோமோ? இது நீங்கள் போய் எடுக்கணுமா? கொண்டு தருவினோமோ நீங்கள் வாங்கணும்? நாங்கள் போய் எடுக்கிறோம். பார்த்து எடுக்கிற மாதிரி வேறு அதானே? இதெல்லாம் வேணும் இந்தியாண்ட இது கொட்டன் பெட்ஷீட் கொட்டன் பெட்ஷீட்டுகள் இருக்குது, தலாணி உரைகள் இருக்குது, அதே மாதிரி தலாணி உரையும் இருக்குது. புடவைடா சாரிகளும் இருக்கும். இங்கே இருக்கு மேலே என்ன பஞ்சாபி சாரி என்ன விலை? கூடின விலைக்கு இருக்குது, குறைஞ்ச விலை என்ன விலை? என்ன சாரி சாரி 1000 ரூபாயிலேருந்து இருக்குது. சாரி 1000 இருந்து இருக்கா தொடக்கம். நல்ல தரமான பெறுமதியானண்டா. எங்கள்கிட்ட இப்போ ஒரு 10,000 12,000 ரூபா வரைக்கும் தான் இப்போ இருக்குது. கொட்டன் சில்கால் இல்லை பட்டு சாரிகள். பட்டு இந்தியா தான் எல்லாம். என்ன இந்தியா நல்ல நல்ல டெனிம் மோல் அதுகள் இதுகள் எல்லாம் இருக்குது. வந்து வாங்குவா என்னண்டு பெண்களுக்கு வச்சுக்கிறீங்க உடுப்பார் A to Z வாங்கலாம். சரி அண்ணா வணக்கம். வணக்கம். என்ன பெயர்? சஞ்சீவன். சஞ்சீவன். உங்களோட அப்பாவோ? இல்லை வேலை செய்கிறார். என்னடா உடுப்புகளை வந்து கொலை கொண்டிருக்கார். வேறுங்க சின்ன பிள்ளைன்ற உடுப்புகளை வந்து கொலை கொண்டிருக்கார். எவ்வளோ காலமாக இங்கே இருக்கிறீங்க கடையில்? 1 வருஷமா. 1 வருஷம். எப்படி இருக்குது இந்த கடைன்ற வியாபாரங்கள்? கடை இப்போ குறைவு தான். குறைவு. வெளியில எல்லாம் கடைகள் பொதுவாக அந்த காலத்தில் இப்படி உடுப்போலையே பார்க்கலாம். அது 2005 வரைக்கும் 2010 2009 எங்களுக்கு தான் வயசு போகுதோ. சரி அது சரி பாருங்க வீரம் நடக்குது. சரி அதில் குழப்பம் போவோம். சரி அண்ணா நன்றி அண்ணா. பாருங்க 1 கிலோ பைத்தங்காய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் அடித்து கொண்டு வருகிறேன் மோட்டர் பைக்கில். மரக்கரை கடை அதாவது படக்கடையில் வந்து இந்த அண்ணையிட்ட கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இப்போ சந்தை நிலவரம் வந்து சொல்லுங்கள். இந்த நிலவரம் ஒன்று சரியான கவலை கடன் தானேன்றதுனா ஒரு நாளைக்கு வந்து 10 பேரை 15 பேர் முதல் நல்ல வியாபாரம் எடுத்துகிட்டு இப்போ வந்து வியாபாரங்கள்லாம் சரியான கஷ்டம்தான். இப்போ அதை விட என்னென்னு சொன்னால் எங்களோட விவசாயிகள் இருக்குது தானே அவங்களுக்குள்ள ரோட்டில் எங்களுக்கு அனுமதியோட கடை வந்து அவங்களுக்கு அனுமதி இல்லாமல் வீதியோரங்களில் வந்து கடை வந்துருக்காங்க. 1.5 கிலோமீட்டர் சொல்கிறேன். 1.5 கிலோமீட்டரில் 2 சைடுக்கும் 15 கடைகள் இருக்குது. பலசர கடையில் வெத்தில பார்க்க பழம் விற்கிறாங்க. மற்றது வீதியோரங்களில் மரக்கறி கடையெல்லாம் போட்டு விற்கிறாங்க. அப்போ அதால் எங்களுக்கு வந்து சரியான வியாபாரங்கிறது இந்த அடிக்கிற வெயிலுக்கு எங்களுக்கு வருத்தமாக தான் கிடக்கு. இப்போ என்னென்னா பலசர கடைங்க ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொரு அனுமதி தானே கொடுத்தாது. பலசர இப்போ எல்லாம் விற்கிறாங்க. ஆக சொன்னாலே இப்போ ஒரு கடைசியில் பார்த்தா இந்த வெல்டிங் கடையில் மட்டும்தான் விற்கல. மற்றபடி தேத்தின கடையிலேருந்து முழு கடையிலும் இதில் பார்க்குறீங்க. உங்களுக்கு நீங்களே போய் பார்க்குறேன்னு நேரடியாக பார்க்குறேன். அதால் எங்களுக்கும் பாருங்கள் 2-3 பிள்ளைகள் இருக்குது. அதை விட ஒரு மகள் உண்டு கடலில் விழுந்து செத்து இப்போ கிட்டத்தட்ட இப்போ நாயார் கடலில் செத்து எங்கிற மகளானோ. அப்போ அதால் எங்களுக்கு சரியான பாதிப்பு பிள்ளைய படிப்பிக்கிறதோ என்ன ஒரு நாளைக்கு வெளியில் போனாலும் கூலி வேலை 2,500 ஒரு நாளைக்கு வியாபாரமே 2,000 தான் நடக்குது. அதில் வந்து சந்தை வரி காசு 100 ரூபா கட்டணும். அப்போ மாதம் 3000 மன கடை வாடகை 4000 7000 கட்டணும் பிள்ளை. அப்போ இதை நாங்கள் பிரதேசம் எத்தனை முறையை கேட்டுனாலும் இந்த கடையோருக்கு அடுத்து 1.5 கிலோமீட்டர் சந்தைக்கு இடம் இருக்குது. அப்போ எல்லாம் போட்டால் 10 பேர் வரைக்கும் எங்களுக்கு 10 பேர் வெத்தில குறுகள் இதில் வியாபாரம் போகும். பழங்களையும் ஒரு நாளைக்கு தான் 2,000 அப்படி போகுது.
என்ன சரி நாங்களும் பல முறை கடை தான் கொடுத்தும் கேட்டு பார்த்துட்டோம். நேரம் சொல்லி கேட்டால் கோட்ஸு கொடுத்துருக்கோம், அங்கே கொடுத்துருக்கோன்னு சொல்லி ஒன்றும் சொல்கிறேன் இல்லை. தவிசாளர் நேரடியாக போய் காய்ச்சினாங்க. இது எவ்வளோ ஆழமாக நடக்குது? இது நாங்கள் சந்தத்துலேருந்து இடம்பெயர்ந்து வந்து 15 வருஷமாக வார சேவனாக்கெல்லாம் அப்படித்தான், செக்யூரிட்டி ஆக்கலாம் அப்படித்தான், முழு பேரும் அப்படித்தான். அதை விட பாருங்கள் சந்தையில் நீர்ப்படுத்துறதும் குறைவு. எப்படி கிடக்குன்னு பார்த்தீங்களா? 3 நாளைக்கு 4 நாளைக்கு 11 மணிக்கு தான் பாருது வேலைக்கு. ஒரு நாள் குட்டி போட்டு மட்டும் வந்து இருந்துட்டு அவரும் அப்படியே போயிடுறது. அதில் எங்களுக்கு சரியான உடனே சந்தை என்று சொல்லவே கவலையாக கிடக்குன்றதுன்னா சந்தை மாதிரி கிடக்கண்டு பாருங்க. சாதாரண ஒரு விளையாட்டு ஒரு குடிமன மாதிரி இருக்கு. அதான் அப்படிதான் பிறகு என்ன சரியான கவலை என்ன பாதுகாப்பு. நாங்கள் இப்படி குறைபாடாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு வந்து இப்படி செய்யறால வியாபாரம் குறை வேண்டாபடியாக தான் உங்களுக்கு இப்படி ஒரு நாங்கள் சொல்றோம். மற்றபடி என்னென்னா இப்போ இதில் நீங்கள் என்னென்ன பழங்கள் உங்களுக்கு? பழங்கள் எல்லா பழங்களும் விற்கலாம்னா இப்போ ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம் எடுத்தால் ஒரு மாதத்துக்கு 10 பழம் அப்படி தான் விற்கலாம். ரோட்டு ஃபுல்லாக கடையில்லை விலை கூட அங்கே விற்கிறனால எங்களுக்கு பிரிச்செடுத்து 1.5 லட்சத்துக்கு எடுத்து எந்த பிரயோசனம் இல்லாமல் கிடையாது. ரெண்டு பாடசாலை மட்டும் பழங்கள் கொடுத்து கொண்டு கிளிநொச்சிக்கு போனாலும் அங்கேயும் இதே பிரச்சனை. இது இங்கே பார்த்து நீங்கள் விதியோரங்களில் பாருங்க. நீ விதியோரங்களுக்கு எத்தனை கடை இருக்காங்க? மீன் கடை இருக்கு, 10 கடை இருக்கு. மீன் கடை 2 பேர் தான் பாருது. ரோட்ல 15 கடை இருக்கு. அப்போ நாங்கள் யோசிச்சு பாருங்க. ரோட்ல அந்த இது கொட்டில் மாதிரி போட்டு கடல் மீன் நண்டு சொல்லி போட்டு தாங்க சொல்றாங்க தங்களுக்கு சுத்தமா இருந்தா சரியாண்டு கேட்டு சொல்லி மாசம் 1000 ரூபாய் வாங்கி போட்டு அங்கே கொடுக்குறோம். நாங்கள் டெண்டர் எடுத்து போட்டு ஒரு பெரிய சனம் இல்லை பாருங்க. சனம் இருக்காண்டு இன்றைக்கு காலை விலைன்னு சொன்னா ஒரு 50 சனம் இருக்கணும். கடைக்காரெல்லாம் சேர்த்து 10 பேர் 15 பேர் தான் இருக்கும். அப்படி சரியான கஷ்ட நிலைமையில இருக்கிறோம். இப்போ அந்த கடை அது என்ன? அது வந்து எங்களுக்கு இப்போ புதுசாக கட்டி தந்திருக்கேன்னா இன்னும் வந்து வாரமாக 1ஆம் இப்போ காண்டாமணம் தானே. 1ஆம் தேதிக்காக நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கோம். திறக்கிறோம். எங்களுக்கு கையெழுத்திட்டாங்க. இப்போ நாங்கள் எவ்வளோ காலம் வாங்கி வைக்கிறீங்க வச்சு செய்கிறீங்க? இந்த கடை வந்து நாங்கள் இப்போ இடமேந்து வந்து 15 வருஷம். அதுக்கு முதல் பார்த்தேன் மொத்தமாக 25 வருஷம் முதல்ல இடமேந்து சொல்லி நாங்கள் முகாமில் தானே இருந்தது. முகாமில் இருந்து ஏன் அந்த முல்லைத்தீவு கடற்கரைக்கு போனாலே சொல்லிவினோம். அதுக்கு நாங்கள் வந்து போட் போட்டிருக்கு. அதில் அந்த எல்பிஜி நிலையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அதில் போட்டு ஏற்கனவே கிடக்க அவதானமாக செலுத்தணுன்ட்டு போட்டு இப்போ எங்கட அதுக்கும் ஒரு வழக்கு எடுக்கிறேன். 5ஆம் மாதம் 27 வழக்கு எங்கட பிள்ளை நான் இப்போ அழுது கொண்டு இருக்கிறேன். என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபுல்லாக 21 வயதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ நான் கவலையாக அவகிட்ட இயற்கை மரணமா என்ன சொன்னால் அவள் தான் இப்போ நீங்கள் ஒரு ஆள் பிள்ளைகள் 16 பேரை கூட்டிட்டு அதை ஒரு தரம் கேட்குறது முறைப்பாடு செய்யறதுக்கு ஒரு போலீஸையும் நாங்குது. போன 2 மாதம் அந்த இடத்துக்கு போதான் சொல்லிக்கிறோம். ரங்க வேண்டாம் அதுக்குள்ள ரங்கவனம் சொல்லி டீச்சருக்கு அப்படியே தெரியும். போட் போட்டு பாருங்க. அவதானம் வந்து கிடையாது. 6ஆம் மாதம் 6ஆம் தேதி பிள்ளைன்னா பேத்து 23 நாங்கள் சிரிக்கிறேன் அழுது கொண்டிருக்கோம். என்ன யாழ்ப்பாணத்துக்கு போயில வேறு என்ன விலை போகுதுங்க? இல்லை யாழ்ப்பாணத்தில் போயில வந்து ஆக விளையாண்டு இல்லை. கடைசி 150 ரூபாய் போகும். இங்கே வேறு முள்ளத்தீவில் போடல நான் போயில அங்கே தான் போயில வேறு வெள்ளையா? வெள்ளை வெள்ளை நீங்கள் நீல கடலில் இது வந்து நான் வெள்ளை பழம். இந்த காயில் எங்கே இருந்து எடுத்த நீங்கள்? இது ஒரு இடத்துல கொண்டு வந்த இடத்துல ஆக்கள் நாங்கள் உடனே நீங்கள் இந்த பிரச்சனை எல்லாமே இங்கே இருந்த நீங்கள் அதுக்குள்ள இருந்த நீங்கள் இடம்பெயர்ந்து நாங்கள் ஆமிட்டம் பிடிக்கும். நேரடியாக போயிட்டோம். நேரடியாக போயிட்டீங்க. தெரியுது கதை வச்சு இந்த இதுகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். வாக்கள் ட்ரைனிங் தானே இல்லை? நான் போயிட்டே அப்படித்தான். நாளைக்குள்ளே இப்படி இடமே இல்லை. ஃபுல்லாக மரங்கள் ஏதோ ஒரு ஏக்கர் தான் மரம் இனல்ல பண்டல் தேவை. பண்டல் இப்படி மாமரம் 10 நிற்கிது. எல்லாம் காய் தான் உங்களுக்கு ஒட்டி ஒட்டி நாங்கள் ஃபுல்லாக நிறைய காய்க்குது. ஜம்பு அதான் நாங்கள் வெளியில் பழங்கள் ஒன்று பண்ணுறேன். எல்லாம் இது இருக்காங்க. ஜம்பு எல்லாம் வச்சுக்கிறீங்க? ஜம்பு எல்லாம் நேற்று முதல் நாளும் 25 கிலோ கொடுத்தோம். 2000 எங்கே? பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்கும். பள்ளிக்கூடம் என்ன செய்யும்? ஜூஸ் அடிக்கும்? இல்லை ஜூஸ் இல்லை. பள்ளிக்கூட பிள்ளைகளை கொடுக்கல. 288 பிள்ளைகளுக்கு பழங்கள் கொடுக்குறோம். ஒவ்வொரு நாள் கொடுக்குறோம்.